இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பைத்தானை வந்து சிஸ்டம்லேயும் இன்ஸ்டால் பண்ணலாம், மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இன்ஸ்டால் பண்ணுறவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே டைப் இயர் டு சர்ச்னு இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு IDLE டைப் பண்ணுங்க, ஓப்பன் ஆகிடும். வேறு வெர்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அதில் போனீங்கன்னா பைத்தான் 3.96 இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வெர்ஷன் இருக்கும். அதில் IDLE அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதை வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பைத்தான் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு டவுட் இருக்கும். பைத்தான் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மூலமாக என்ன பண்ணலாம்? கோடிங் கிரியேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது எக்ஸாம்பிள் நோட் பேடாக இருக்கலாம், பெயிண்ட், கால்குலேட்டர், இது போல் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நம்ம பைத்தான் மூலமாக கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேம் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ கரண்ட் டைமில் அதிகமாக எல்லாரும் படிக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் அதிகமாக படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் பைத்தான் அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ப்ரீவியஸாக C++, ஜாவா இதெல்லாம் படிச்சிருந்தாலும் இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். C++ அது பேசிக் கான்செப்ட். அதை படிச்சிருந்து இதை படிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது படிக்காமல் கூட இதை நீங்கள் படிக்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட் தெரியாது. ஓகே, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் 2 மோடு இருக்குது. ஒன்று இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோட். இந்த மோடில் நம்ம டைப் பண்ணுறது வந்து சேவ் ஆகாது. இந்த இடத்துல வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். இந்த இடத்துல கேல்குலேட்டராகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் கேல்குலேட்டர் போல் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். 20 + 30 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். 50 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. இது வந்து கேல்குலேட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணலாம். பைத்தானில் பிரிண்ட் அப்படின்றது நம்ம கொடுக்குற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். அதுதான் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. பிரிண்ட் அப்படின்றது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷனில் நம்ம கொடுக்கணும். எந்த ஸ்ட்ரிங் வேணால் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட்டுக்குள்ளே வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். டபுள் கொட்டேஷனில் என்ன கொடுக்குறோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும். ஓகே, பிரிண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஏதாவது 2 வேல்யூவை ஆட் பண்ணி அந்த வேல்யூவை ரிசல்ட்டில் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்ண போகிறேன். வேரியபிள் அப்படின்றது நம்ம கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் வந்து ஆல்ஃபபெட்ஸில் தான் வந்து ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். = 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ அடுத்தது B அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். அதோட வேல்யூ வந்து 20 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் போய் பிரிண்ட்டில் பிரிண்ட் A அப்படின்னு கொடுத்தேன்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அதே போல் பிரிண்ட் B அப்படின்னு கொடுத்தா Bயில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் A + B இப்படி கொடுத்தோன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி அதோட வேல்யூவை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் இன்ஸ்டண்ட்டாக மட்டும்தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஏவோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அந்த டைமில் மட்டும்தான், அதாவது இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு வேல்யூ இந்த டைம் மட்டும்தான் அது அசைன் ஆகிருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோன்னா டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஸ்டோர் ஆகிருக்காது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல், இதில் நீங்கள் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் எல்லாம் ஸ்மால் லெட்டரில், அதாவது இந்த கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த பிரிண்ட்டுன்னு வருதில்ல, அதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். உள்ள டபுள் கொட்டேஷனில் நம்ம கேப்சல் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது .py நீங்கள் ஃபைல் நேம் என்ன வேணால் கொடுக்கலாம். ஃபைல் நேம் என்ன நேம் வேணால் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு .py அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். கீழே வந்து சேவ் அஸ் டைப் வந்து பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கணும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். ரன் மாடலுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F5. சேவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரன் பண்ணணும். ரன் பண்ணோன்னே இந்த இன்ட்ராக்டிவ் மோட்லேயே வந்து நம்மளுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடும். எந்த ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த ஃபைல் இந்த இடத்துல காமிக்கும். அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். அதில் என்ன இருக்குன்னா வெல்கம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். அதனால் அது வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், A =
40, B equal to 50, C equal to A plus B. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டுக்குள்ளே சி அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். சின்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். சிக்கு நல்லா பாருங்கள், இங்கே வெல்கம் கொடுக்கும்போது நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே சி கொடுக்கும்பொழுது சி அப்படின்றது ஒரு வேரியபிள். வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்பொழுது, அதாவது வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் வராது. டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே சின்னு தான் பிரிண்ட் ஆகும். டபுள் கொட்டேஷன் கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெல்கம் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பிரிண்ட்டில் இருக்கிற வேர்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற பிரிண்ட்டில் சியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா ஏவையும் பியும் ஆட் பண்ண வேல்யூ தான் சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். 90 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும், பைத்தான் இல்லை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, எல்லாமே லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு அடுத்த லைன் ஒன் பை ஒன்னாக தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வெறும் சியோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நான் அந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+S, ரன்னுக்கு ஷார்ட்கட் கீ F5. இந்த இடத்துல பாருங்கள், கீழே சியோட வேல்யூ வர இடத்துல சீனு தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம டபுள் கொட்டேஷனில் கொடுத்ததுனால அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. டபுள் கொட்டேஷனில் கொடுக்கறத நம்ம அது ப்ரோக்ராம் என்னவா எடுத்துக்கோன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கோ. ஸ்ட்ரிங் அப்படின்றது வார்த்தைகளை தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டு டபுள் கொட்டேஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி வெறும் டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்தோன்னா அது ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிடும். ஏற்கனவே நான் இன்டராக்டிவ் மோடில் கொடுத்துருந்த மாதிரி இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்கலாம். ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தாலும் ஆன்சர் நம்மளுக்கு 90 அப்படின்னு தான் வரும். இது தனியாக நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணுறேன். நம்ம இஷ்டம், எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டோர் பண்ணாமல் கூட ஸ்ட்ரெயிட்டாகவே பிரிண்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் 90 அப்படின்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல அது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஒரு அடிஷன் வேல்யூ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம முன்னாடி கொடுக்க போகிறோம், அடிஷன் வேல்யூ. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரிங்கும் இருக்கும், அது பக்கத்தில் வேரியபிளும் இருக்கும். ஸ்ட்ரிங் வேரியபிள் ரெண்டுத்தையும் நம்ம ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கமா கொடுக்கணும். நடுவில் டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறது ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். ஏன்னா டபுள் கொட்டேஷனில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கமான் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் இல்லாமல் வேரியபிளை கொடுப்போம். இது கொடுத்தோன்னா நம்ம அந்த வேரியபிளோட வேல்யூ அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், அடிஷன் வேல்யூ அப்படின்னு போட்டு 90. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும், ஓகே இது அடிஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரிண்ட்டில் இன்னொரு மெத்தட்லையும் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் ஆன்சர் நம்மளுக்கு வரும். ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ ஒரு லைனில் பிரிண்ட்டில் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் இல்லாமல் வெறும் வேரியபிள் மட்டும் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் வேரியபிள் ரெண்டையும் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறமா வேரியபிள் ஸ்ட்ரிங் இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங் வேரியபிள் அது போல் நம்ம மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க பாருங்க, த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன், கமா ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அண்ட் டபுள் கொட்டேஷனை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் வேல்யூ ஆஃப் பி இஸ் அப்படின்னு போட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கமா பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ஃபுல் லைனும் பிரிண்ட் ஆகும். அந்த ஏ வர இடத்துல ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும், பி வர இடத்துல பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். சேவ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு. அங்கே கொடுத்துருந்த மாதிரி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு, த வேல்யூ ஆஃப் ஏ இஸ். அது வரைக்கும் தான் டபுள் கொட்டேஷன். அதுக்கப்புறம் கமா கொடுத்து ஏன்னு கொடுத்தோம், அப்போ அது ஏவோட வேல்யூ அந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கமா கொடுத்து டபுள் கொட்டேஷனில் அண்ட் வேல்யூ ஆஃப் பி இஸ் அப்படின்னு கொடுத்தோம், அது ஃபுல்லாக அந்த டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கமா பி அப்படின்னு கொடுத்துருந்தோம், பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் டபுள் கொட்டேஷனில் வெல்கம் கொடுத்துட்டு *5 அப்படின்னு கொடுக்குறேன். *5ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா 5 டைம்ஸ் அந்த வெல்கமே பிரிண்ட் ஆகும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் சொல்லிட்டு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் சிங்கிள் லைன் தனித்தனி லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ கொடுத்த பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஒரே லைனில் அந்த வெல்கம்மை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு.
அப்போ 5 டைம்ஸ் எனக்கு வெல்கம் பிரிண்ட் ஆகணும். ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் ஆகும், தனித்தனியாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், /n அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். /n அப்படின்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். இது போல் நிறைய இருக்குது, இதெல்லாம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். /n கொடுத்தோன்னே அந்த வெல்கம் அப்படின்றது 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு லைனில் தனித்தனி லைனில் நியூ லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராமை தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. இதை மொபைலில் கூட டைப் பண்ணலாம். நான் அடிஷன் வேல்யூ மட்டும் தான் நான் வந்து கேல்குலேட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராமில் தனியாக அடிஷன் வேல்யூ அப்படின்னு போட்டு சியை பிரிண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா சப்ட்ராக்ஷன் வேல்யூ அப்படின்னு போட்டு ஒருவேளை இன்னொரு வேரியபிளில் நீங்கள் அதை ஏவையும் பியும் மைனஸ் பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுங்கள், டி அப்படின்றது. அதையும் நீங்கள் அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டிவிஷன் வேல்யூ. இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி எல்லாம் ஒரே ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இன்னும் வேறு ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்குள்ளே டபுள் கொட்டேஷனில் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். இது ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா பிரிண்ட்டுக்குள்ளே ஒரு வேரியபிள் டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்தா அது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ அது ஒன்லி வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் வித் வேரியபிள், அதாவது ஃபஸ்ட்டு டபுள் கொட்டேஷனில் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு வேரியபிளை கொடுக்குறோம். இது வந்து ஸ்ட்ரிங் அண்ட் வேரியபிள் ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டும் வேரியபிள் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்கையும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பார்த்துருந்தோம்னா ஸ்ட்ரிங் வித் வேரியபிள் அண்ட் வித் ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். இதை பார்த்துருந்தோம். இன்னும் பைத்தானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.